அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசினருக்கு ஜென்ம ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. 2 ராகு, 3 சனி பகவான், 6ஆம் இடத்தில் குரு வக்கிரம், அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். தொழில் நிமித்தமான புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் உதவிகள் சாதகமாக அமையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையலாம். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். பணிகளில் புதுவிதமான யுக்திகளை கையாளுவீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். உயர் அதிகாரிகள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் சாதகமான சூழ்நிலை உண்டாகும். புதுவிதமான பொலிவுடன் காணப்படுவீர்கள். அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் கிடைக்கும். உணவு சார்ந்த துறைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் தங்களுக்கு உண்டாகலாம். ராசியில் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் அமர்ந்திருப்பது உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும். தன்னம்பிக்கையை தங்களுக்கு உருவாக்கும். எதையும் நல்ல விதமாக சிந்திக்க வைக்கும். லாபாதிபதி செவ்வாய் ராசிக்குள் உச்சம் பெற்று இருப்பதால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. அரசியலில் ஈடுபட்டு இருப்பவர்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். விரயங்கள் இருந்தாலும் அனைத்துமே சுப விரயங்கள் தான். வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு வெகு காலமாக எதிர்பார்த்து இருந்த நல்ல மாற்றம் கிடைக்கும். ராசிநாதன் தற்சமயம் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். வெகு காலமாக மனதில் நினைத்திருந்த காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக முடியும். 2 ராகு, 8 கேது இருப்பதை மறந்துவிட வேண்டாம். சில சமயங்களில் மனப்புழுக்கம் அதிகரிக்கும். வாய் விட்டு வெளியில் சொல்ல முடியாத சில சங்கடங்கள் ஏற்படலாம். ஆகவே மனதிற்குள் தங்களுக்கு தவிப்பு இருக்கும். மற்றவர்கள் விஷயத்தில் ஆலோசனைகள் சொல்ல வேண்டாம். ராசியிலேயே பல கிரகங்கள் இருப்பதால் குழப்பமான சிந்தனையில் இருந்து தாங்கள் வெளியே வர வேண்டும். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். மனக்கவலை தீர அபிராமி அந்தாதியில் உள்ள 5வது பாடல் பொருந்திய முப்புரை செப்புரை என்ற பாடலை மனமுருக பாடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.